நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 3 தலைமுறையில் கிடைக்காத நடக்காத ஒரு அதிசயம் உங்களுடைய தலைமுறையில உங்களுக்கு கிடைக்க போகுது, நடைபெறப் போகுது. சதய நட்சத்திரத்தில் காலடி எடுத்து வைக்க போகும் ராகு பகவான் அசுர பலம் பெறப் போகிறார். அதன் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில நடைபெற போகின்ற மாற்றங்கள் மிக முக்கியமா 3 விஷயத்துல, சொத்து, அரசாங்கம் மற்றும் தொழில், இந்த 3 விஷயத்துல நடைபெற போகும் விபரீத ராஜ மாற்றங்களை பற்றி இன்றைய பதில பார்க்க போறோம். ராகு பகவானுடைய நட்சத்திர பயிற்சியினுடைய பலங்களை தான் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு அதிசார பயிற்சி பலங்கள் மற்றும் சனி பக்ர பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க. மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. உனதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கிட்டத்தட்ட 6500 நாட்களுக்கு பிறகு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறார் ராகு பகவான். ஆமாங்க, கும்ப ராசியில பயிற்சி அடைந்த ராகு பகவான் புரட்டாதி நட்சத்திரத்துல பயணித்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ இனிமேல் நவம்பர் மாசம் சதய நட்சத்திரம் தன்னுடைய நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். ராகு பகவானுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் என்றாலும், இந்த திருவாதிரைக்கு போகும்போது, இந்த சுவாதி நட்சத்திரம் பயணிக்கும் போது இல்லாத ஒரு சிறப்பு பலம் இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ராகு பகவானுக்கு கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மிதுன ராசி ஒரு உபய ராசி மற்றும் துலாம் ராசி ஒரு ஸ்தர ராசி. ஆனால் இந்த கும்பராசி என்பது ஒரு ஸ்திர ராசி, நிலையாக ஒரு இடத்துல நிற்கக்கூடிய ஒரு ராசி சொல்லலாம். ஆணி அடிச்ச மாதிரி அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். அப்படி இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய நட்சத்திராதிபதி வந்து அமரப்போவதால் நீங்க நினைச்சத சாதித்து காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு சான்ஸ், வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் நினைப்பதை, நீங்கள் செய்ய போவதை யாராலும் தடுக்க முடியாது, தடை செய்ய முடியாது. சோ பெயர் புகழோடு சேர்ந்து மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் இந்த ராகு பகவான். சோ இந்த ராகு பகவான் ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ராகு கொடுக்கின்ற ஒரு கிரகம். நீங்க ஏற்கனவே பண்ண தான தர்ம புண்ணியத்திற்கு, போன ஜென்மத்துல செஞ்ச நல்ல ஒரு விஷயத்திற்கு இந்த ஜென்மத்துல இன்பங்களை, புண்ணியங்களை, நல்ல ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு பகவான். ராகு இருக்கிற நவகிரகத்திலே வலிமை பொருந்திய ஒரு கிரகம், சூரியனை விட பலம் பொருந்திய ஒரு கிரகம். ராகு பகவான் கொடுக்க போறார் அப்படின்னா கண்டிப்பா அது இல்ல சுகம், தாம்பத்திய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். ராகு பகவானுக்கு இந்த நல்ல வழி கெட்ட வழி அப்படின்ற 2 விஷயம் பாரபட்சம் தெரியாது. ஆக மொத்தம் உங்களை ஹாப்பியா வச்சிருக்கணும், சந்தோஷமா வச்சிருக்கணும். அது மட்டும்தான் ராகுபவனுடைய நோக்கம். அப்படி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகுபவன் பயணிக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதம் முதல் நிச்சயம் முதல்ல இந்த திருமண காரியம் ரீதி அந்த குழப்பம், தேவையில்லாத தவறான ஒரு நபரை வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்து அல்லது விரும்பிட்டு காதல் வலையை சிக்கிட்டு இப்படி ஏதேனும் ஒரு சிக்கல்களை தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உறவுகளால் ஒரு மன வருத்தம். சரி, இது வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது, கூட பிறந்தவங்க, சோ நண்பர்கள், இப்படி மற்றவர்களுக்காக கஷ்டப்பட்டு, மற்றவர்களுக்காக மன உளைச்சல் பட்டு, அவங்களுடைய பஞ்சாயத்து, அவங்களுடைய பிரச்சனைக்காக தலையிட்டு தேவையில்லாத ஒரு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட்டு அதுல மாட்டிக்கிட்டு, இப்படி மற்றவருடைய பிரச்சனைக்கு, கஷ்டத்திற்கு சம்பந்தம் இல்லாம தொடர்பு இல்லாம நீங்க மாட்டிக்கிட்டு எப்படாதுல இருந்து நம்ம விடுதலை அடைய போறோம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? உங்களுக்காகவே ராகுபவன் உங்களை விடுவிக்கிறார். சோ அந்த மாதிரியான பிரச்சனை வந்து முதல்ல உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குதுங்க. அதனாலே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தாண்டி சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்க போகுது. மேலும் 7ல் இருக்கக்கூடிய கேதுவை ராகுபவன் கண்ட்ரோல் செய்ய போறாரு. அதனால திருமண வாழ்க்கையில் திருப்பம், கண்டிப்பா திருமண காரியத்துல நீங்க நினைச்சதை சாதிச்சு காட்டுருவீங்க. காதல் திருமணம் விரும்பிய நபரை கரம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. சதய நட்சத்திர ராகு பயணித்தால் என்னென்ன பலன் யோகம் அப்படின்னா, அரசியல் தொடர்பு, அரசாங்க தொடர்பு ஏற்படும். கண்டிப்பா அரசியல்வாதிகளோட தொடர்போ, அரசியல் சம்பந்தப்பட்ட பதிவு வாய்ப்புகளோ, அரசியலால் லாபங்களோ அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் அமைவது, வேலை வாய்ப்பு அமைவது, அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு ஃபேவரா ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைப்பது, ஒரு தொழிலா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அல்லது ஒரு சன்மானமாக இருக்கலாம், அல்லது அரசாங்க வழியிலிருந்து ஒரு லோன் விஷயமா இருக்கலாம். இப்படி அரசு, அரசியல் இந்த 2 விஷயத்தில்
உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் வெற்றி கிடைக்கும். சரி, உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா கூட உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க வேலையோ அரசியல் தொடர்பு மூலமா நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். எப்படின்னா அந்த வழியில காசு பணமாவது உங்க வீட்டுக்கு வந்து சேரும். ஸோ எப்படி பார்த்தாலும் வீட்டில் அரசாங்கத்தின் கௌரவமும் காசு பணம் வந்து நிறைய போகுது. அதுல இருந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நீங்கள் அதில் தலையிட்டால் 100% உங்களுக்கும் பெயர் புகழோடு பதவி வாய்ப்பும் உண்டு. ஓகேங்களா? அடுத்தபடியா தொழில், நிச்சயம் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஓடி ஓடி உழைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ சதவீதம் பிறந்த நீங்க எந்த ஒரு தொழில் பார்த்தாலும் அந்த தொழில பெரிதளவு லாபம் கிடைக்கும். அது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப லாபம் கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை மற்றும் ரயில்வே டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான துறைகளில் நீங்க ஈடுபட்டா பெரிதளவு லாபங்கள் கிடைக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது பஸ், டிராவல்ஸ் போன்ற எதுவானா இருக்கலாம். ஸோ அதே போல பொருளை கைமாத்தி விடுறது, கமிஷன் அடிப்படையில் மார்க்கெட்டிங் வியாபாரம், அதுல பெரிய அளவு லாபம் பார்க்க போறீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ், இந்த ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட், இதுல இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் உண்டு. இந்த குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லாட்டரி டிக்கெட், பெட் மேட்ச், ஸோ போன்றவற்றால் லாபங்கள் பெறப்போகின்ற வாய்ப்பு உண்டு. குதிரை ரேஸ் போன்ற விஷயத்துல. ஸோ இப்படிப்பட்ட கேம் விஷயத்திலையும் லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றும் வீர தீர செயல்கள், விளையாட்டு சம்பந்தமான வீர தீர செயல்கள் மூலமாகவும் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த போட்டிகளையும் ஜெயிச்சு நீங்க பணம் தான் சம்பாதிப்பீங்க. ஆக மொத்த தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்களும், அதுவும் பயணம் சம்பந்தப்பட்ட தொழில், ஒரு தொழிலுக்காக நான் வெளிநாடு போகணும், தொழிலுக்காக நான் வேறு மாநிலம் போகணும், தொழிலுக்காக நான் நிறைய டிராவல் பண்ணுவேன் பிசினஸ்க்காக அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய அளவு ஒரு லாபத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட்டு மற்றும் கட்டுமான தொழில்துறைகள் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த பொருள்னால நல்ல ஒரு கமிஷன் லாபம் கிடைக்கும். இடம் விற்பனை மூலமாக நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு பங்கு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொழில் மட்டும் இல்லைங்க, சொத்துக்களிலும் யோகம் உண்டு. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு சொத்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பூர்வீக சொத்தே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. சின்ன ஒரு தொழில் தான் பண்ணுவீங்க, ஆனால் பெரிய அளவு லாபம் கிடைக்கும். அப்படி சொத்துக்கள், உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள், உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள், இப்படி ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா அது ஒரு முடிவுக்கு வந்து அந்த சொத்து பத்து உங்களுக்கு கிடைக்கும். அல்லது நீங்கள் சுயமாக சம்பாதித்த இடம், அந்த இடத்தினுடைய மதிப்பு திடீரென பன்மடங்காக உயர்ந்து அந்த இடத்தால் பெரிய லாபம் பார்க்க போகிறீர்கள். சரிங்களா? அப்படி நீங்க வாங்கி போட்ட, என்னைக்கோ வாங்கி போட்ட இடம் திடீர்னு ஒரு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அப்படி சொத்துக்களால் பெரிதளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய தருணமும் இதுதான். சோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ராகு பகவான் நிச்சயம் களத்தில் உங்களை இறக்கி விடுவார். எந்த களத்துல? போராட்ட களத்துல உங்களை இறக்கி விடுவார். உங்களை ராஜாவாக்குறதுக்கு, உங்களை மிகப்பெரிய ஒரு முதலாளியா மாத்துறதுக்கு, உங்களை உச்சத்தை எட்ட வைப்பதற்காக சில கஷ்டமான சூழல்களில் இறக்கி விடலாம். கொஞ்சம் ரிஸ்கான ஒரு காரியத்துல உங்களை இறக்கி விடலாம். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, அந்த சோதனை, அந்த வேதனை உங்களை மிகப்பெரிய அளவு பெயர் புகழோடு பதவி உச்சத்தையும் தொட வைக்கும். அதுக்காகத்தான். ஸோ அப்போ களத்துல இறங்குறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது. இந்த ஒரு நேரத்தில் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தோடு சேர்ந்து விவேகமும் தேவை. சரி, இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, விளையாட்டு சம்பந்தமான விஷயத்துல பெரிதளவு ஒரு நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மூலமா மிகப்பெரிய ஒரு சக்சஸ் நடக்கும். கலைத்துறை சார்ந்த விஷயத்துல கௌரவம், பட்டம், பரிசு பெற வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஆராய்ச்சி சம்பந்தமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதுல பெரிய அளவு ஆராய்ச்சி சக்சஸ் கிடைக்கும். நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல வழக்குகளில் வெற்றி வாகை சூடுவீர்கள். ஆனா உடம்பு ரீதியா சின்ன ஒரு சர்ஜரி, சின்ன ஒரு வெட்டுக்காயம், தீப்புண் தழும்புகள் போன்றவை படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா கவலைப்பட தேவையில்லைங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா, உங்களுடைய ஆயிலே கை வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்ப சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்னால சரியாகும். ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு பெண் பிள்ளைகளால், பெண் குழந்தைகளால், பெண் சகோதரிகளால் மிகப்பெரிய அளவு ஒரு நன்மையும் வாழ்க்கையில் மாற்றமும் கண்டிப்பா நடைபெறும். ஸோ இதுவும் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ஆக மொத்தம் நிச்சயம் ஒரு 3 தலைமுறையில் நடக்காத, கிடைக்காத அதிசயம் சொன்னா உங்களுக்கு பெயர் புகழோடு சேர்ந்து பதவி வாய்ப்பு, அரசியல், அரசாங்கம் அல்லது தொழில் சார்ந்த பதவி வாய்ப்புகளும் சொத்துக்கள் சம்பந்தமான யோகமும் கண்டிப்பான முறையில் உண்டு. இது போக நான் சொன்ன மாதிரி இந்த லாட்டரி அதிர்ஷ்டம் போன்ற குதிரை ரேசு போன்ற விஷயங்கள், அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கோயில்களில் இருக்கக்கூடிய அம்பாள் தெய்வங்கள், அதுவும் உற்சவராக இருக்கக்கூடியவங்க, உற்சவர்னா ஐம்பொன் சிலையாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய சிலைகளுக்கு, சரிங்களா, உற்சவரா இருக்கும் ஐம்பொன் சிலைகளாக, அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்க. குறிப்பிட்ட ராகுகால நேரத்தில், வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகுகாலம், அல்லது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் 4 to 6 ராகுகால நேரம். ஸோ வெள்ளிக்கிழமை 10 to 12 அல்லது ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 இந்த ராகுகால நேரத்தில் அப்படிப்பட்ட அந்த உற்சவர் சொல்லக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு
நீங்க தேன் அபிஷேகம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு வசீகரத்தன்மை, உங்களுக்கு வருமானத்தில் இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது போக குங்கும அர்ச்சனை நிச்சயம் எடுத்த காரியங்களில் ஒரு வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். தவறாம அதை நீங்க பண்ணிக்கங்க. அதே போல திருமணம் நடக்காத அல்லது திருமண காரியத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு திருமண காரியத்தில் காசோ பணமோ பொருளோ கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. அது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மை பயக்கும். சரிங்களா? தவறாம அதை நீங்க பண்ணுங்க. ஸோ நல்ல அமைந்ததில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள வரைக்கும் பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சந்தி தவறாமல் செல் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.